யாழினி, இங்க என்ன பண்றீங்க? ஏன் இங்க நிக்க கூடாதா? இல்ல, உங்களை இன்னைக்கு கேண்டீன்ல பார்க்கல. என்னை பார்க்கறதுக்காக தான் நீங்க கேண்டீன் வரீங்களா? பாத்தீங்களா, எப்போதும் என்ன சந்தேக கண்ணோட பாக்குறீங்க. உங்க மேல உள்ள அக்கறையில கேட்டேன். இல்ல, இன்னைக்கு வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்து வந்தேன், அதான் கேண்டீனுக்கு வரல. வீட்டில் ஃபங்க்ஷன்? இல்ல அம்மா பொங்கல் செஞ்சிருந்தாங்க. எனக்கு பொங்கல் தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பொங்கல்னா ரொம்ப பிடிக்குமா? எனக்கும் பொங்கல்னா ரொம்ப பிடிக்கும். பாத்தீங்களா, நம்ம ரெண்டு பேருக்குள்ள எவ்வளவு சிமிலாரிட்டிஸ். ஷாமன். எஸ் யாழினி. எதுக்கு என்ன இந்த மாதிரி நடுவில் வச்சு அறுக்குறீங்க? அதான் நானும் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் ஏன் இங்கே நிற்கிறீங்க? நான் டாக்ஸிக்கு வெயிட் பண்ணுறேன். எங்கள் டாக்ஸி கிடைக்காதுங்க, பீக் ஹவர். ஐயோ, நீங்கள் அவசரமாக வீட்டுக்கு போனோம் தானே? இல்லையே, அந்த மாதிரி எந்த அவசரமும் இல்லையே. அப்போனா வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம், வாங்க. ஐயோ ஷாமன், பாருங்க, ஈவினிங் சன் மண்டே பொழுக்குது. ஐயோ பாவம், நின்று காலையே வலிக்குது. வண்டியில் வந்து ஏறுங்க. உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? சிரமமா? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் எங்கே தங்குறீங்க? நீங்கள் எங்கே போகிறீங்க? நீங்கள் எங்கே தங்குறீங்க? உட்லண்ட்ஸ். அப்புறம் நான் சம்புவாங்க. ரியலி? அப்படி ஒன்று வாங்கிட்டா போச்சு. ஷாமன் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏய் மித்ரா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். கடைசியாக இப்போ ஓ லெவல் ரிசல்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறப்ப மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ தான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல? ஆமாம் ஆமாம். என்ன திடீர்னு கூப்பிட்ருக்க? சொல்லு, என்ன விஷயம்? நானும் பூஜாவும் ஒரே காம்படிஷனில் தான் இருக்கோம், உனக்கு தெரியும் தானே? ஆமாம், அந்த மாடலிங் காம்படிஷன். ரெண்டு பேரும் இப்போ ஃபைனல் 5ல் இருக்கீங்களே. காங்க்ரேட்ஸ் பை தி வே. தேங்க்ஸ். நான் பூஜா பற்றி பேச தான் அன்றைக்கி வந்தேன். பூஜா பற்றியா? பூஜாக்கு என்னாச்சு? நான் நேராக விஷயத்துக்கே வந்தது. நீ பூஜாவை எவ்வளோ கஷ்டப்படுத்துன்னு உனக்கு தெரியுமா? நீ அவளுக்கு கொடுக்குற டார்ச்சரை பற்றி எனக்கும் தெரியும். இது வரைக்கும் காம்படிஷனில் ஒரு நாள் கூட அவள் நிம்மதியாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. அவள் ஃபோக்கஸே பண்ண மாட்டேங்கிறான். எப்போ பார்த்தாலும் ஃபோனுக்கு கை நனைஞ்சிட்டு இருக்கா. ஜட்ஜஸ் கூட அவளை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவளுக்கு எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது. கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணால் ஷுட் பி எவ்ரி ஒன்ஸ் ஃபேவரட். பட் யூ சீம் டு பி த ப்ராப்ளம். எனக்கு தெரியும் இது உன் பர்சனல் லைஃப்னு. ஃபர்ஸ்ட் தலையிட வேணாம் தான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி நடந்த வார்ட்ரோப் சேஞ்சில் பூஜா கையில் அந்த காயத்தை பார்த்தேன். எப்படி நவீன்? ஐ ஹேட் வயலன்ஸ் இன் ரிலேஷன்ஷிப். ஒரு பொண்ணு மேலே நீ எப்படி கை வைக்கலாம்? நவீன், உன்னை எனக்கு செகண்டரி ஸ்கூல்லேருந்து தெரியும். நீ அடிக்கடி கோவப்படுவேன். பூஜா நல்ல பொண்ணு, அவள் அப்படி ஒன்றும் பெருசாக பண்ணியிருக்க மாட்டாள். நீ தான் அனாவசியமாக கோவப்பட்டிருக்க. சரி, அதெல்லாம் விடு. இப்போ உனக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று, நீ மாறு, அப்பயாவது இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகும். முடியலையா அவளை விட்டுடு. அவளாவது நிம்மதியாக இருக்கட்டும். அதை விட்டுட்டு அவன் மேலே கை வச்சுட்டு இருக்காது. வெக்கமா இல்லை? நவீன், என்ன கோச்சுக்கிட்டியா? என்னை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, நான் எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசிடுவேன்னு. இல்லை மித்ரா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை.
ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்ல. அதுவும் மற்றவங்க வாயிலேருந்து கேட்கும்போது தான் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஐம் சாரி மித்ரா. நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்லை, பூஜா கிட்ட. இனிமேலாவது அவளை ஒழுங்கா பார்த்துக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் ஷாமன். மை ப்ளஷர். நானும் ஆஃபீஸ்லேருந்து நிறைய வாட்டி கேப்பில் வந்திருக்கேன். டவுன்லேருந்து உட்லண்ட்ஸ்க்கு இசிபி வழியாக வந்த ஆள் நீங்கள் தான். உட்லண்ட்ஸ்க்கு இசிபி எஸ்எல்இ கரெக்ட் தானே? இந்த ஷார்ட்கட் யாருக்கும் தெரியாது. அந்த கேப் டிரைவர் உங்களை ஏமாத்துறாங்க நினைக்கிறேன். ஓ, ஐ திங்க் தே ஓவர் சார்ஜிங் யூ. அவங்க என்ன ஏமாத்துறாங்க? 6:45 ஆஃபீஸை லீவ் பண்ணோம். இப்போ மணி 8:45. ஷார்ட்கட் தான். இதுக்கு நான் நடந்து வந்திருப்பேன். பட் என்ஜாய் தி டிரைவ். பாய் ஷாமன். யாழ்னி, இங்கே வந்துட்டு வீடு எங்கே இருக்குன்னு சொல்லலையே? அது எதுக்கு உங்களுக்கு? உங்களை பத்திரமா அனுப்பி வைக்க தான். என் வீட்டுக்கு வழி எனக்கு தெரியும், நான் போய்க்கிறேன். யாழ்னி, யாழ்னி, என்ன இவ்வளோ அலட்சியமாக இருக்கீங்க? உங்களை சுற்றி எவ்வளோ ஆபத்து இருக்குது தெரியுமா? என்னை சுற்றி என்ன ஆபத்து இருக்கு? என்ன இவ்வளோ வெகுளி திறமா இருக்கீங்க? எவ்வளோ ரிஸ்கான வேலையில் இருக்கீங்க? ஐடி வேலை ரிஸ்கியா? ஐடி வேலை இல்லைங்க, போலீஸ் ஹெச்கில் இருக்கீங்க. அதுக்கு போலீஸ் சீக்கிரம் தெரிஞ்சுக்க உங்களை யாராவது கடத்திட்டா? எனக்கு என்ன சீக்கிரம் தெரியும்? உங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாதுல்ல. யாருக்கு தெரியாது? கிட்னாப்பர்ஸ். ஓ, அவங்களுக்கு என்ன தெரியுமா? உங்களை தெரியுமான்னு எனக்கு தெரியாது, ஆனால் தெரிஞ்சுக்கிட்ட ஆபத்து. நீங்கள் வாங்க, உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், நானே கூட்டிகிட்டு போய் விட்டுறேன். ஷாமன், இப்போ உங்களுக்கு என் வீடு எங்கே இருக்குன்னு தெரியணும், அதானே? ஸ்மார்ட். ஷாமன், என் வீடு இங்கே தான் இருக்கு. இதுக்கப்புறம் எனக்கு எந்த ஆபத்தும் வராது. நீங்கள் வீட்டுக்கு போகலாம். என்ன யாழ்னி, உங்களுக்கு மரியாதை என்னன்னு தெரியாது போல இருக்கு. என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் காஃபி ஆஃபர் பண்ணி வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணல. இவ்வளோ தூரம் வந்ததே போதும், நீங்கள் போகலாம். ஓகே, மறுபடியும் இப்படி ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற வாய்ப்பு கிடைக்குமா? ஷாமன், எஸ். பாய். யாரு நாளைக்கு லான்ச்? ஏய் அன்பா, ஃபோன் ஆன்சர் பண்ண தெரியாதா மட்டையா? டீ என்னடா இது?
இங்கே என்ன ஆப்ஸா? டார்கெட் பண்ணியிருக்காங்கடா. டார்கெட்டா? என்னடா சொல்ற? இன்னைக்கு ராத்திரி உன்னை டார்கெட் பண்ணியிருக்காங்கடா. இன்ஃபார்மர் கிட்ட டிப் ஆஃப் பண்ணிருக்கு. சீஃப் உன்னை பத்திரமா இருக்க சொன்னாரு. சொல்லான்னு ஃபோன் அடிக்கிறேன், ஆன்சர் பண்ண மாட்டேற. டேய், இது HTP எஸ்டேட்டா? ஓப்பன் ஸ்பேஸ். இங்கே நான் என்ன செய்ய போகிறாங்க? ரிலாக்ஸ். என் எங்கே இருக்குன்னு தெரியுமா? ஆன்டி நார்கோட்டிக்ஸ். யாருக்கிட்ட மோதுறேன்னு தெரியாமல் பேசாத. அடுத்த தடவை ஃபோன் பண்ண நீ எங்கே என்ன பண்ணியிருந்தாலும் ஃபோன் ஆன்சர் பண்ணுறேன். அடுத்தபடி ஆன்சர் பண்ணுறேன். இப்போ எப்படி என்னை கண்டுபிடிச்சிங்க வந்த? ஆமாம், இப்போ கேளு. உன்னை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பாதி உயிர் போயிடுச்சு. நிஷா கிட்ட கேட்டா அந்த ஐடி கேர்ல போய் கேளுன்னு திமிரா பேசிட்டு போகிறான். ஐடி டிபார்ட்மெண்ட்டில் அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சிங்க வந்திருக்கேன். ரொம்ப முக்கியம். போய் வண்டி ஏறா போடா. டேய், அங்கே என்னடா பார்க்குற? வண்டி ஏறா. ஜாலி பிளாக் தெரிஞ்சிருச்சுடா, ஆனால் வீடு தெரில. டேய், ஐடி டிபார்ட்மெண்ட் அவள் அட்ரஸ் கிடச்சி சொன்னியே, யூனியன் பையனடா? நானே சுற்றுவேன். வண்டி ஏறா. காற்றில் கரைவதில்லை.